வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாக்லேட் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நமக்கு என்னென்னலாம் பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்குறோம். இது நான் 1 கப் ஆஃப் மைதா எடுத்திருக்கேன். இது நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க. எந்த மெஷர்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் தான் நீங்கள் மற்ற இன்க்ரீடியன்ஸும் பேஸ்ட் ஆன் தட் யூ ஹேவ் டு டூ இட். ஸோ இதில் நான் 1 கப் மைதா, இந்த கப்பில் 3/4 ஆஃப் சுகரை நான் பிளெண்டரில் போட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டேன். ஸோ இதனால உங்களுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தி இருக்க மாதிரி தெரியும். ஸோ 1 கப் ஆஃப் மைதா, இதில் 3/4 கப் சுகர், அதை நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். இதில் 1/2 கப் பட்டர் அண்ட் 1/4 கப் கோகோ பவுடர், ஒரு முட்டை, பேக்கிங் பவுடர். இப்போ இதுக்கு டார்க் சாக்லேட் நான் எடுத்திருக்கேன். சாக்கோ சிப்ஸ் இருக்கவங்க அதை யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டார்க் சாக்லேட்டு நான் இப்படி சங்க்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி. அப்புறம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், வெனிலா எசன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்ட், எனிதிங் யூ கேன் யூஸ் இட். அண்ட் 1 pinch ஆஃப் சால்ட் இப்படி ஆட் பண்ணிடுறேன் மரியாதை. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணணும்னா, இந்த பட்டரையும் சுகரையும் நம்ம ஒன்றா ஆட் பண்ணி விஸ்க் பண்ணி க்ரீமாக ரெடி பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி க்ரீம் பண்ணுறதுக்காக விஸ்க் பண்ணுறோம். நீங்கள் பட்டர் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் மெல்டட் பட்டராக இருந்தால் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா விஸ்க் பண்ணிட்டோம், நல்லா க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் அது ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ இந்த மீன் டைமில் நான் என்ன பண்ண போகிறோம்னா, ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் 10 to 12 மினிட்ஸ் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். இப்போ நான் ப்ரீ ஹீட் பண்ணுற சமயத்தில் இந்த மைதா மாவை ஜலிச்சிடுறேன். கோகோ, அண்ட் பேக்கிங் பவுடர் நான் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஜலிச்சு அந்த க்ரீமியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதோடையே நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஜலிச்சாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சாக்கோ சங்க்ஸை ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு சப்போஸ் இந்த டோ ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக ரொம்ப மைல்டாக கொஞ்சம் மில்க் வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த சாக்கோ சிப்ஸும் போட்டு அந்த சங்க்ஸை போட்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சப்போஸ் மாவு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மில்க் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டோ ரெடி ஆகிடுச்சு. மீன்வேல் இந்த ட்ரேயில் பட்டர் பேப்பரை நம்ம வச்சுட்டோம். இப்போ ஷேப் பண்ணி குக்கீஸை வச்சிடலாம். பிஸ்கெட்ஸ் ஒரு 1 inch டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் பண்ணி இப்போ நம்ம வச்சிருக்க இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் பண்ணி இதை நான் ஓடிஜியில் வைக்க போறேன். இப்போ நம்ம திருப்பியும் ஒரு 10 to 12 மினிட்ஸ் செட் பண்றோம் திருப்பி. இப்போ நம்ம குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு, நல்லா ரேஸ் ஆயிருக்கு. இப்போ இது ஃபர்ஸ்ட் நமக்கு இனிஷியலா சாஃப்டா தான் இருக்கும். இந்த ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ நான் இதை ஒரு கிரில்ல வச்சு கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற வைக்க போறேன். இப்போ நம்மளோட சாக்லேட் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு, நல்லா வந்திருக்கு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். மறக்காம ஒன் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு குவெஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.